அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னாக்கா, பெண்களை பற்றிய ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு பதிவு. என்ன நடந்ததுன்னா, நாகர்கோவில்ல ஒரு 23 வயசு நிரம்பின பெண்மணி. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 நாள் ஆகுது. உறவுக்காரங்க வீட்டுக்கெல்லாம் விருந்துக்கு போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில திடீர்னு பார்த்தாக்கா 21ஆம் தேதி முந்தா நேத்து அந்த பெண்மணியை பார்த்தா காணோம். அந்த புது மணப்பெண்ணை காணோம். எல்லா இடத்துலையும் சுற்றி தேடி இருக்காங்க, எங்கேயும் காணலை. பார்த்தாக்கா ஒரு இடத்துல அவங்க 7 சவரன் தங்க தாலியை கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. இது என்னடா அது, தாலியை மட்டும் கழட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. அப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த மணமகனுக்கு அந்த மணமகன் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்து மணமகனுக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில். என்னன்னாக்கா, என்னை தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, என்னை தப்பாக நினைக்காதீங்க, மன்னிச்சிடுங்க, என்னோட தாலியை கூட கழட்டி வச்சுட்டேன், என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வருது. இது ஒரு சம்பவமாச்சா? அந்த பெண்ணை அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடினா பெண்ணை காணோம். அப்புறமா அங்கே எங்கே தேடி பார்த்தாக்கா அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்ன மெசேஜ்? அந்த பெண் தன்னோட தாய்க்கு என்னென்னா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால் என்னை தேட வேண்டாம், நான் அதனால தான் வெளியேறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒன்றாச்சா? மூணாவது பார்ப்போம். சேலத்தில் ஒரு நபர் கல்யாணம் ஆகிருக்கு, மனைவி இருக்கா, துணி கடை வச்சிருக்காரு. அந்த பெண்ணு கணவரோட துணி கடைக்கு வேலைக்கு வராமல், உதவிக்கு வராமல் வேற ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போயிருந்துருக்காங்க. ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்க அந்த துணி கடையில் இருக்கிறவரை காதலிச்சிருக்காங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா கூட இது ஒரு திருமணத்தை மீறிய காதல் அப்படி சொல்லிக்கலாம். வடிவேலு படத்துல, மருதமலைங்கிற படத்துல ஒரு சீன் வரும். ஒரு இளம் பெண்ணும் ஒரு இளம் வாலிபரும் மாலையும் கழுத்துமா ஓடி வருவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ், எங்களை ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்க ஓடி வந்திருக்காங்க ஓமலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்க பார்த்துருக்காங்க, என்னடா அது இப்படி வந்திருக்காங்கன்னுட்டு. பின்னாடியே பார்த்தா அந்த பெண் வீட்டாரும் இன்னொரு குரூப்பும் வந்திருக்கு. அந்த இன்னொரு குரூப்ல வந்தார் இல்லையா ஒருத்தர், அதுல ஒருத்தர் சொல்றாரு, இவளுக்கு தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன் நான் தான் பரிதாபமா ஒருத்தர் சொல்றாரு. அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு இவரோட வாழ பிடிக்கல, நான் போலீஸ்காரங்க எவ்வளவு சமாதானம் பண்றாங்க, இல்லம்மா நீ கணவரோட தான் போகணும் அப்படின்னு. அவங்க முடியவே முடியாது, இவரோட போக மாட்டேன், நான் கள்ளக்காதலனோட தான் போவேன், அவரை தான் திருமணம் செஞ்சுப்பேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. அப்புறம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சட்ட ரீதியாக தப்பு, அவரை முதல் கணவரை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு தான் மறுபடியும் நீங்கள் இவரை திருமணம் பண்ணிக்க முடியும், அது வரைக்கும் பெற்றோர் வீட்டில் போய் இருங்கன்னு. அந்த அம்மா பெற்றோர் வீட்டில் போய் இருக்கிறதுக்கும் சம்மதிக்கலை. அவங்களுக்கு ஒரே விருப்பம் அந்த கள்ளக்காதலன் தான். எப்படி இருக்கு பாருங்க இந்த சமுதாயம். அப்புறமா ஒரு வழியா அரை மனசா அந்த பெற்றோர் வீட்டுக்கு போனாருன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த செய்தியை சொல்றேன்னா, பெண்கள் கல்யாணத்துக்கு பிற்பாடு தகராறு பண்ணி ஓடி போய் மறுப்பு தெரிவிச்சு இப்படி எல்லாம் பண்றவங்க இந்த ஏற்பாடுகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கிளீனா சொல்லலாமே, ஐயா எனக்கு பிடிக்கல, எந்த விதமான ஏற்பாடு பண்ணாதீங்க, அந்த மாதிரி எதுனா பண்ணீங்கன்னா நான் இருக்க மாட்டேன்னு ஒரு போல்டா சொல்லியிருக்கலாமே. கல்யாண செலவு, சத்திரம் செலவு, மாப்பிள்ளையினுடைய கனவுகள், அவரோட வாழ்க்கை எல்லாமே தப்பிச்சது இல்லையா? இப்போ இந்த முதல் இன்சிடென்ட்ல சொன்ன அந்த கணவர் பாவம் இப்போ எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கணும், எனக்கு என் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த லேடி தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதை நிறுத்திட்டு பெற்றோர்கள்கிட்டயே பெண்கள் தைரியமாக பேசி, எனக்கு இந்த பையனை பிடிக்கல, இவரை தான் பிடிச்சிருக்கு, இவரோட தான் வாழ்வன்றதா தைரியமாக சொல்லணுன்றது தான் இந்த பதிவோட நோக்கம். இந்த விதமான செய்திகள் அடிக்கடி
இந்த பேப்பர்கள்லாம் வரதுனால தான் இந்த பதிவை நம்ம போட வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில். நன்றி, வணக்கம்.